நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கஜலட்சுமி செட்டு. இது நிலை வாசற்காலில் நெத்தி சட்டத்தில் செய்யப்படுகின்ற டிசைன். லட்சுமி யானையுடன் இருப்பது போன்றதான வேலைப்பாடு. இது எழில் சிற்பக்கலைக்கூடம் தயாரித்த தயாரிப்பு. வீட்டு டிசைன்களுக்காக வேண்டி இது போன்ற வேலைகள் பார்வை சக்கைகளில் செய்யப்படும். இது வெங்கடாஜலபதி அதுபோன்ற ஒரு பூஜை மாடத்திற்காக செய்யப்பட்ட சிற்ப வேலைகள். இது யாழி தூண்கள். இது ஒரு பூஜை மாடத்திற்காக செய்யப்பட்ட தூண் வகைரா. இதுவும் எழில் சிற்பக்கலை கூடத்தினுடைய படைப்பு என்பதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெங்கடாஜலபதி பத்மாவதி அம்மையாருடன் இருக்கிற இந்த டிசைன், இவைகளெல்லாம் பூஜா மாடங்களுக்காக எழில் சிற்பக்கலை கூடம் தயாரித்த டிசைன்கள். இது லட்சுமி கதவுகளில் படைக்கப்படுகின்ற படைப்பு, கலைப்படைப்பு. இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், மேலும் கலை வேலைப்பாடுகளை எதிர்பார்ப்பவர்களினுடைய வீடுகளுக்கு இது போன்ற டிசைன்களை நாங்கள் செய்து தருகிறோம். பாவை விளக்கு சிற்ப சாஸ்திரபூர்வமாக அளவு மானங்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற சிற்ப வடிவம் இது. இவையெல்லாம் கதவு நிலைகளுக்காக வேண்டி தயாரிக்கப்படுபவை. இது பூஜை அறைக்கான கதவு. இந்த கதவிலே காமதேனு கீழே அடிக்கப்பட்டு இருக்கிறது. மேலே லட்சுமியும் சரஸ்வதியும் இருப்பது போன்ற ஒரு பாவனை. அது போன்றவை. இது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு வீட்டிற்கு செய்யப்பட்ட நிலை வேலைப்பாடுகள். இது சூரிய பலகை என்பார்கள். நிலைகளுக்கு இடையிலே அமைக்கப்படுகின்ற அமைப்பு இது. இதில் விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி அமைப்பு இருக்கும். இவையெல்லாம் சற்று கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்டு இருக்கிற வேலைகள். இது திருவெண்காட்டில் ஒரு கல்யாண மண்டபத்திற்காக செய்யப்பட்ட பார்வை சக்கை. இதிலே சுற்றும் அன்னங்கள் இருப்பது போலவும் மேலே கஜலட்சுமி இருப்பது போலவும் அமைத்திருப்போம். பார்வை சக்கையிலேயே அஜந்தா சிற்பம் அடிக்கப்பட்டு உள்ளது. இதுவும் கூட திருவெண்காட்டு கல்யாண மண்டபத்திற்காக செய்யப்பட்ட வேலைப்பாடு தான். துவாரபாலகர்கள் மரத்திலே சிலை வடிவமாக செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் மிக வரவேற்புடையதாக இருந்தது. மயிலின் தோற்றம் மரத்திலே செய்யப்பட்டு இருக்கிறது. இது பைரவர் சிலை. அகஸ்திய மாமுனியினுடைய சிற்பம் இது. நாலடி ஜோதிட சிகாமணிகளுக்காக தயாரிக்கப்பட்டது இது.